சிஎம் விஜயன் இதுக்கு தீர்வு நீங்க தானே கொண்டு வரணும். திருச்சி மகாலட்சுமி நர்சிங் கல்லூரி மாணவ மாணவியர்கள் போராட்டம் நடத்திட்டு வராங்க. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? கடந்த ஒரு மாத காலமாவே அந்த மாணவ மாணவியர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அடிப்படை வசதி சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதாவது பாத்ரூம் சுத்தமா இல்லை, கொடுக்குற சாப்பாடு தகுந்த சாப்பாடா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கை வச்சிருந்திருக்காங்க. ஆனா அங்க வேலை பார்க்குற கௌதம்ன்ற வாத்தியார் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா, இப்படிலாம் நீங்க கோரிக்கை வச்சு இப்படிலாம் நீங்க பிரச்சனை பண்ணா உங்க மேல கஞ்சா கேஸ் போட்டுருவேன், எனக்கு எஸ்ஐ தெரியும் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காப்ல. அப்புறம் சுபாசினின்ற பெண் வாத்தியார் அங்க படிக்கிற மாணவியர்களுக்கு செக்ஷுவல் அபியூஸ் கொடுத்திருந்திருக்காங்க. இதெல்லாம் அங்க படிக்கிற மாணவ மாணவியர்கள் அங்க உள்ள மேனேஜ்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா தகுந்த நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. எந்தவித கிளாஸும் ஒழுங்கா நடக்காம நாங்க எப்படி தேர்வு எழுத முடியும் அப்படின்னு சொல்லி மாணவ மாணவியர்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த திருச்சி மகாலட்சுமி நர்சிங் கல்லூரி தகுந்த அங்கீகாரம் பெறாம நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மாணவ மாணவியர்கள் கொளுத்துற வெயிலையும் போராடி இருக்காங்க, அதே மாதிரி நைட்டு கொற்ற மழையிலையும் போராடிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு தகுந்த நடவடிக்கை காவல்துறை எடுக்குமா அப்படின்றது பார்த்தோம்னா கேள்வி மட்டும் கேட்டுட்டு காவல்துறை அங்க இருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. ஆனா எந்தவித ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை. இப்ப வர திருச்சி கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி இந்த போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்படி மக்களோட பிரச்சனை எல்லாத்துக்குமே ரோட்ல தான் போராடணும்னா அப்புறம் எதுக்கு சட்டம் இருக்கு, அப்புறம் எதுக்கு அரசாங்கம் இருக்கு, அப்ப எதுக்கு காவல்துறை இருக்குன்றது தெரியவே இல்லை. இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா திரு முதலமைச்சர் விஜயன் ஆக்ஷன் எடுத்து தகுந்த நீதியை வழங்கி கொடுக்கணும். இப்ப இந்த மாவட்டத்தில் மட்டும் தான் பிரச்சனையா, மற்ற மாவட்டத்தில் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதாவது தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டம் இருக்கு. 38 மாவட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மக்களே, உங்க மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு கண்டிப்பா குரல் கொடுப்பேன்.